வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். இந்த தீவை கூட்டிட்டு போக முடியுமா? நீ காட்டுற இடத்துல கன்னி தீவு வேணா இருக்கும், நெஜ தீவுலாம் இல்ல. ஐயோ, வரலட்சுமி ஏன் வேண்டாம்னு சொல்றேன். ஓ, பயப்படாதீங்க, பஸ்டா குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கு. இதுல போன சாவுதான் வரும். இது பாருங்க, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கோஆர்டினேட்ஸ்ல இருந்து ரேடியோ சிக்னல் கிடைச்சிருக்கு. இந்த ஜோல் போன் எழுதுற மர்மத்தீவா கூட இருக்கலாம். சோ ஏதோ ஒரு கேனப்பைய சிக்னல் அனுப்பலாம் தான் அந்த தீவை நம்ம 2 பேரும் இப்ப தேடி போயிட்டு இருக்கோமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது பாஸ். அவர் என் தாத்தா. இந்த மர்மத்தீவை கண்டுபிடிக்க தன்னுடைய பாதி வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காரு. நாம எங்க இருக்கோம்? இங்க இருந்து வெளியே போக ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது உங்கள் பார்வைக்கு மூச்சு நிறுத்துற மர்மத்தீவு. யான் என்ன பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு? இது அட்டகாசமா இருக்கு. அங்க என்ன அழக ரசிக்க முடியாது. தாத்தா, சாகசத்துக்கு தயாரா இருக்கீங்களா? ஜர்னி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கு அடுத்ததாக இது என்ன இடமா இருக்கும்? அட்லாண்டிஸ். தபார்பா தங்கமலை. சாத்தியம் இல்லாததை சந்தியுங்கள். இன்னும் 2 வாரத்துல இந்த உலகமே நம்மளை பத்தி தான் பேச போகுது. இது அட்டகாசமா இருக்கு. அசாதாரணமானதை அறிந்து கொள்ளுங்கள். ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, இந்த தீவு 2 காடுகளாலும் பயங்கர மிருகங்களாலும் சூழப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஐஸ்கிரீம் நினைச்சேன். அடுத்த வருடம் எவனாது இந்த தீவு கடல்ல முழுக்க போகுது. பயணம் ஆரம்பம். நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 2-3 மணி நேரம் இருக்கு. இதெல்லாம் பாருல முட்டைங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பள்ளிகளுக்கு மோப்ப சக்தி அதிகம். ஆஹா, எங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு காரணம் நீதான். பொண்ணுங்களே எப்படிதான். ஜர்னி டு விசித்திர உலகம். இந்த மாதிரி ஃபிகர்களை கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் என்கிட்ட இருக்கு. என்னயா இது? இதாண்டா கும்தலுக்கு கும்மா. இது மேல எது மோதினாலும் எகிரிடும். விரைவில் 3D மற்றும் 2D உங்கள் அபிமான